ஆதி பகவன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஆதிபகவன் புலனக்குழுவின் இன்றைய தத்துவ பேருரை நிகழ்வினுக்கு இணைய வழியில் இணைந்து இருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் எனதினிய மாலை வணக்கம். இன்றைய நிகழ்வின் முதலில் இறை வணக்கத்தில் பாகுபலி பகவனை போற்றி துதித்த செல்வி விபூஷிதா வினோத் அவர்களுக்கு குழுவின் சார்பிலும் என் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றி. தொடர்ந்து திரு கு ஜெயராஜன் சாஸ்திரியார் அவர்கள் தத்துவ பேருரை என்ற தலைப்பில் நமக்கு தத்துவார்த்த சூத்திரத்திலிருந்து மிகவும் ஆத்மார்த்தமான ஆழமான கருத்துக்களை அணு அணுவாக பிரித்து கூறிக்கொண்டிருக்கின்றார். அவ்வகையில் இந்த தத்துவார்த்த சூத்திரம் என்பது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட சூத்திர நடையில் அமைந்துள்ள முதல் ஜைன ஆகம நூல் என்று கூறலாம். அதில் முதல் அத்தியாயமான முக்தி பாதை மற்றும் ஞானம், இரண்டாவது அத்தியாயம் உயிர் அதாவது ஜீவன் பற்றிய இலக்கணங்களையும் அதன் பிரிவுகளையும், மூன்றாவதாக கீழ் உலகம் மற்றும் மத்திய உலகத்தை பற்றியும் இன்று மேல் உலகத்தை பற்றியும் கூற ஆரம்பித்துள்ளார். ஒரு சில சொற்களின் மூலம் ஆழ்ந்த பொருள்களை சுருக்கமாக தந்து சென்றிருக்கிறார்கள் சூத்திரம் என்ற வடிவில். அதனை அணு அணுவாக பிரித்து பொருள் நம்முடைய மனதில் பதியும் வண்ணம் அவர்களுடைய துணைவியார் கூறியது போல அவர் அந்த சூத்திரங்களை மிகவும் தெல்ல தெளிவாக கற்று உணர்ந்து நம்மிடையே ஒவ்வொரு வாரமும் வார்க்க வந்துள்ளார். அதை நாம் கற்று தெளிவோம். அவருக்கு அவ்வகையில் நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வின் மங்கள வாழ்த்தினை வழங்குவதற்கு எனக்கு அளித்த வாய்ப்பினுக்கு குழுவின் நிறுவனர் திரு கவிராசன் மகராசன் அவர்களுக்கு எனது நன்றியினை கூறிக்கொண்டு முதலில் ஒரு ஜினவர பாடல், தொடர்ந்து மங்கள வாழ்த்தினை காணலாம். குன்றினிலே நின்றவனை நினைந்து வா மனமே, குன்றினிலே நின்றவனை நினைந்து வா மனமே, அண்ணல் தர்மம் பிடித்து பிறவிப்பினி ஒழித்து கரையேற குன்றினிலே நின்றவனை நினைந்து வா மனமே. ஐந்தரவு கூரை மென்மை சாமரம் மணி முக்குடையும், ஐந்தரவு கூரை மென்மை சாமரம் மணி முக்குடையும், சிந்தனை கூடி அவனை வணங்கிட செய்யுமன்றோ, குன்றினிலே நின்றவனை நினைந்து வா மனமே. நற்காட்சி நாயகனாம் நறுங்குன்றநாதனவன், நற்காட்சி நாயகனாம் நறுங்குன்றநாதனவன், பச்சை வண்ண மேகமாவன் கருத்தினில் கொட்டி நிறைவான், பச்சை வண்ண மேகமாவன் கருத்தினில் கொட்டி நிறைவான், அவனடியினை நாட எண்ணங்கள் எழுந்து ஆட, மாமரை ஓதி நின்ற அப்பாண்டை நாதன் என்று குன்றினிலே நின்றவனை நினைந்து வா மனமே. என்னாலும் மாறா தோற்றன்
தன்னிலை பிறழாதவன் இம்சை பல தந்திடினோ கமடனை பொறுத்து வென்றோன் அவன் புகழ் பாட எத்தவமே செய்தேன் நானும் உயிர் வரை ஓடிச் சென்று மறவாதிருந்திடவே குன்றினிலே நின்றவனை நினைந்து வா மனமே. நன்றி பாவியர்களே. மங்கள வாழ்த்து. சேமம் சர்வ பிரஜானாம் பிரபவது பலவான் தார்மீகோ பூமி பாலக காலே காலே ச சம்யக் வர்ஷது மகவா வியாத்யோ யாந்து நாசம் दुर्भिषं शोरमारीशनमभि जगदाम्माश्मभूज्जीवलोके जैनेन्द्रं धर्मचक्रं प्रबोध सततं शौक्यप्रदायि प्रत्वस्तकादिकर्माणा केवलज्ञानभास्करा गुर्वन्तु जगदां शान्तिं ரிஷபாத்யாஜினேஸ்வரா. இந்த மங்கள வாழ்த்தை என் போன்ற அந்த ஸ்லோகத்துக்கு தமிழில் அந்த பாக்களை படிக்கும் பொழுது அதை உணர முடியும் என்ற கருத்து கொண்ட எனக்கு இந்த மங்கள வாழ்த்து தமிழ்பா புலவர்கள் நிறைந்த சபையில் தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்தால்தான் எனக்கு ஓரளவாவது அதை புரிந்து கொள்ள முடியும் என்ற நிலையில் இருப்பதனால் இந்த மங்கள வாழ்த்து தமிழ்பாவையும் அதன் விளக்க உரையையும் இங்கு கூற விரும்புகின்றேன். மக்களெல்லாம் நலம் பெருக செங்கோலோச்சி மன்னரெல்லாம் வலிமையுடன் மண்ணை ஆள்க துக்கமுறு அம்மை நோய் கொள்ளை பஞ்சம் துயரங்கள் ஒரு நொடியும் நில்லாதேக தக்க பெரு நல்லறங்கள் தழைக்க காலம் தவறாமல் மழை பொழிந்து மேகம் செல்க மிக்குலகின் உயிர்களெல்லாம் எக்காலத்தோ மேன்மையுற ஜினவரமாம் ஆழி செல்க காதி கருமம் கெடுத்தவர் என்றும் ஓதிய கேவல ஞானியர் என்றும் மேதினி புகழும் ரிஷபமூர்த்தி ஆதியாம் ஜினவரர் அமைதியை அருள்க. இந்த பாடலின் விளக்க உரையானது இவ்வுலக மக்கள் எல்லாம் நலம் பெற்று வாழ்வாராக, நாட்டை ஆளும் அரசர் அனைத்து வலிமைகளையும் பெற்று செங்கோல் ஓச்சுவாராக, மாந்தர்க்கு துன்பங்களை தருகின்ற அம்மை நோய் கொள்ளை பஞ்சம் ஆகியவை அகல்வதாக, நல்லறங்கள் நாடெங்கும் தழைப்பதாக, காலம் தவறாமல் மேகங்கள் மழை பொழிந்து செல்வதாக, எல்லா உயிர்களும் இம்மையும் மறுமையும் இன்புற்று வாழ ஜினவரரின் அறவாழி எங்கும் இயங்குவதாக, காதி வினைகளை கெடுத்தவர்களும் கேவல ஞான சிறப்பை பெற்றவர்களுமான ரிஷபர் முதலாக மகாவீரர் வரையிலும் உள்ள 24 தீர்த்தங்கரர்களும் உலக மக்களுக்கு மனசாந்தியை அருள்வாராக. அந்த ஜினவரரின் அறவாழி தான் எங்கும் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. அதுதான் இன்று நமக்கு தத்துவ பேருரையின் மூலம் நமது சாஸ்திரியார் திரு பு ஜெயராஜன் சாஸ்திரியார் அவர்கள் வழங்கி, அதுதான் இங்கு இந்த பொருளின் மங்கள வாழ்த்தில் பொருள் ஆகும். இப்பேற்பட்ட சாஸ்திரியார்களின் வாயிலாக நாம் அறத்தை இன்று பயில வேண்டும், அதனுடைய உள் அர்த்தத்தை உணர்ந்து தெளிந்து அதில் தூய்க்க வேண்டும் என்பதுதான் இந்த குழுவின் நோக்கமும். இந்த நல்வாய்ப்பினை நல்கிய தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம ஆதிபகவன் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பப்போ கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.